ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான லைவ் அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். பிக் பாஸ் எஃப்ஜேவை கன்ஃபெஷன் ரூம்ல கூப்பிட்டு கிளின்னு கிளிக்கிறாப்ல. அது மட்டும் இல்ல, ஒரு பனிஷ்மெண்ட்டும் கொடுத்திருக்காரு. அது என்னன்றத ஒன் பை ஒன்னா பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சேனல் நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். வாங்க வீடியோவுல போயிடலாம். எந்த ஒரு பிக் பாஸ் ஹிஸ்டரியிலுமே இந்த மாதிரி நடந்ததே இல்ல. பிக் பாஸ் வந்து சாப்பிட்டு இருக்கும்போது ஒருத்தர பாதிலே எழுப்பி கன்ஃபெஷன் ரூம் கூட மாட்டாப்ல. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் வர சொல்லுவாரு யாரா இருந்தாலும், ஓகேவா? ஆனா இங்க எஃப்ஜேவை சாப்பிட்டு இருக்கும் போதே கன்ஃபெஷன் ரூம் கூப்பிடுறாரு. அப்ப உடனே எஃப்ஜேவும் வந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு போறாப்ல. அப்ப பிக் பாஸ் ஒரு விஷயம் கேக்குறாரு, நான் உங்களை எதுக்கு இங்க கூப்பிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க போகலாம் அப்படின்னு. ஒண்ணு தெரியல பிக் பாஸ் அப்படின்ட்டு எஃப்ஜே ஒரு மாதிரி திருட்டு மொழி முழிக்கிறாப்ல. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு, அதாவது இன்னைக்கு 3 வாட்டி உங்களுக்கு மட்டும் நாய் குலைச்சிருக்கு அப்படின்ட்டு. அதாவது இந்த வீட்டுல அதிகமா தூங்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா எஃப்ஜே தான். எஃப்ஜே தான் அதிகமா நாயும் குலைச்சிருக்கு. அதான் இங்க மீன் பண்றாப்ல. இதே மாதிரியே பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்டு, இதுக்கப்புறம் நீங்க வந்து நான் சொல்ற வரைக்கும் நீங்க நின்றுட்டே தான் இருக்கணும், அதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட். எங்கேயுமே உட்காரவே கூடாது, படுக்க கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. ஒன்லி வாக்கிங், இல்ல நிக்கணும் ஸ்டாண்டிங், அவ்வளவுதான். இததான் பனிஷ்மெண்டா பிக் பாஸ் எஃப்ஜேக்கு கொடுக்குறாப்ல. அந்த பனிஷ்மெண்ட்டை வாங்கிட்டு வெளியே வந்து இவர் என்ன பண்ணிருக்கணும், நின்று தானே வந்துருக்கணும். அதை விட்டு டைரக்டா போயிட்டு அந்த டைனிங் ஏரியால உட்காந்து சாப்பிடறாப்புல. பிக் பாஸ் அவ்வளவு தூரம் செருப்பால் அடிச்ச மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி அனுப்புறாப்ல. மறுபடியும் நீ வந்து உட்காந்து சாப்பிட்டா அது எந்த வகையில ஏற்றுக்க முடியும்னு தெரியல. மறுபடியும் பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாப்ல, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், வெளியே போயிட்டு முதல்ல எல்லாருக்கிட்டையும் நான் சொன்ன விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் நின்றுதான் இருக்கணும், உட்காரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாப்ல. அதே மாதிரி அடுத்தது அந்த ஒஸ்ட் பெஸ்ட் சூஸ் பண்றாங்களே, அதுலயே வந்து நம்ம எஃப்ஜேவை நிக்க தான் வச்சிருக்காப்ல, ஓகேவா? எஃப்ஜே அவ்வளவு தூரம் அங்க திட்டு வாங்கிட்டு வெளியே வந்து உட்காந்து மறுபடியும் திட்டு வாங்குறான், ஓகேவா? அவனுக்கு என்னதான் பண்ண போறான்னு தெரியல. அதனால நிறைய விஷயங்கள் எஃப்ஜே மேல குற்றச்சாட்டுகள் வந்துட்டே தான் இருக்கு. ஆனா அவனா போய் தூங்குறது, பிக் பாஸ் சொல்ற விஷயத்த மதிக்காம இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. எஃப்ஜேக்கு சரியான ரோஸ்ட் இருக்கும் நினைக்கிறேன். விஜேஎஸ் கிட்ட பொறுத்திருந்து பார்ப்போம். எஃப்ஜேக்கு பிக் பாஸ் கொடுத்த பனிஷ்மெண்ட் பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தி நான் தெரிஞ்சுட்டு அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.